மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டு இம்மாமன்ற உறுப்பினர் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மேசையில் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு பெருமை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்த பின்பு என் பதிலுரைகளை இப்பேரவை சமர்ப்பிக்கிறேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்களே, கூட்டுறவுத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டு இம்மாமன்றத்தில் உறுப்பினர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் மேஜையில் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்த பின் எனது பதிலுரையை உரைக்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தலை நிமிரச் செய்த பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களையும் அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வணங்குகிறேன். சங்கத்தமிழையும் நவீன கணினியும் இணைத்து தங்கத் தமிழ்நாட்டை உருவாக்கிய தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் தூயில் உண்டுள்ள திசையை நோக்கி வணங்குகிறேன். 1996 முதல் தொடர்ச்சியாக 7 முறை ஒட்டத்தரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்து தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த துணை புரிந்த போற்றுதலையும் தூற்றுதலையும் சமமாக கருதி எதிரிகளையும் பெருந்தன்மையோடு நடத்தி சுதந்திர இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செயல்படுத்த முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியவர் எங்களுடைய முதல்வர். தமிழகத்தை பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலமாக 11.9% உயர்த்தி பெருமை சேர்த்தவர். முதல்வருக்கெல்லாம் முதல்வராக திகழ்ந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விட வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படக்கூடியவர்களே என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும் வகையிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றி இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தின் 5ஆம் தலைமுறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் விளையாட்டுத்துறையும் தன்னகத்தை கொண்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்களுடைய இளம் தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் மேனாள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் அதேபோல் இந்த அவையில் விட்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1996ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை ஒட்டத்தரம் தொகுதியிலே 7 முறை போட்டியிட்டு 7 முறையும் தொடர்ந்து என்னை வெற்றி பெற செய்த எனது ஒட்டத்தரம் தொகுதியின் உயிருக்கு உரையான வாக்காளர் பெருமக்களுக்கு எனது கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனது வெற்றிக்காக பாடுபட்ட கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், தோழமை கட்சி தலைவர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள், பல்வேறு சமுதாயத்து அமைப்பின் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதோடு
என் தாய் தந்தைக்கும் நன்றி, என் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மானிய கோரிக்கையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் இந்திய உணவுக் கழகம் மட்டுமே நெல் மற்றும் கோதுமையை கொள்முதல் செய்து வந்த காலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் 1972ஆம் ஆண்டில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் நலன் கருதி நெல்மணிகளை உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாயிகளை பாதுகாக்க தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு அந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தை தோற்றுவித்தது என்பதை இந்த நேரத்திலே பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் ஆட்சியிலே பொன்விழா 2024ஆம் ஆண்டு கொண்டாடினோம். இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டு 56 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டு வரலாற்று சாதனையாக எங்கள் ஆட்சி மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்பு 2021 மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த மே 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 2,38,00,000 சுமார் 9,500 மெட்ரிக் டன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 1972 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டாலும் 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன், அதே போன்று 2025-26 எங்கள் ஆட்சி முடிவதற்கு முன்பாக 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து சாதனை படைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் ஆரம்பிக்கப்படும். ஒன்றிய அரசு உயர்த்தி தருகின்ற விலையும் மாநில அரசு உயர்த்தி தருகின்ற விலையும் சேர்த்து விவசாயத்திலே நெல் கொள்முதல் செய்கின்ற பணியை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒன்றிய மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களுக்கு கடிதம் எழுதி அந்த அக்டோபர் 1ஆம் தேதி என்பதை செப்டம்பர் 1ஆம் தேதியே ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையும் மாநில அரசு உயர்த்தி தருகின்ற ஊக்கத்தொகையும் சேர்த்து கொள்முதல் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்றால் பருவகாலம் அக்டோபர் மாதத்திலே ஆரம்பிக்கிறது. வடகிழக்கு பருவமழை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல் மழையில் நனைந்துவிடும் என்பதை உணர்ந்து கடிதம் எழுதி அதற்கு அனுமதி வாங்கிய காரணத்தால் இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அந்த நெல் கொள்முதல் பணியை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே 2007-8ஆம் ஆண்டில் தான் நெல்லுக்கான ஊக்கத்தொகை முதலாக சன்னரகத்துக்கு 70 ரூபாயும் பொது ரகத்துக்கு 50 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தார்கள். அதே போல 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய நான் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற முன்பு நெல்லுக்கான ஊக்கத்தொகை சன்னரகத்துக்கு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயும் பொது ரகத்துக்கு 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தார்கள். இந்த 2025 ஆண்டின் இறுதியிலே சன்னரகத்துக்கான நெல்லின் விலை சுமார் 156 ரூபாயும் ஊக்கத்தொகை 156 ரூபாயும் பொது ரகத்திற்கான ஊக்கத்தொகை 131 ரூபாயும் உயர்த்தி கொடுத்தார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலத்திலே நெல்லுக்கான ஊக்கத்தொகை மாநில அரசின் ஊக்கத்தொகை 2619 கோடியே 30 லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னைக்கு 110 சன்னரகத்துக்கு 159 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல பொது ரகத்துக்கு 28 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது பொது ரகம்தான். எனவே வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் முதலமைச்சரோடு கலந்து அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலன் கருதி பொது ரகத்துக்கும் அந்த ஊக்கத்தொகை 28 ரூபாய் என்பதை உயர்த்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் சிறுதானியத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தருமபுரி நீலகிரி மாவட்டத்திலே அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகை நாங்கள் வழங்கினோம். குறிப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் சார்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களிலே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற கேழ்வரகை 48 ரூபா 86 பைசாவுக்கு இன்னைக்கு விலைக்கு
தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் வாங்கி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தலைமையிடத்தில் இன்றைக்கி விவசாயிகள் தருகின்ற புகார்களை ஆலோசனை தெரிவிக்க 6 இணைப்புகள் கொண்ட ஒரு கட்டணமில்லா தொலைபேசி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதோடு அனைத்து நேரடி கொள்முதலிலும் விவசாயிகள் தெரிவிக்கின்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக புகார் பெட்டி, அதேபோல் தகவல் பலகை எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துடைய இது மேலாண்மை இயக்குனர் மற்றும் அங்கே இருக்கின்ற SRM ஆரம் பல்வேறு அதிகாரிகளுடைய அலைபேசி எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டு அதையும் செய்து அதிலே தவறு செய்தவர் சுமார் 56 நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தோம்.